IPL 2025 இன்று நடைபெறும் CSK வெர்சஸ் RCB அணிகள் மோதும் போட்டியில் செம ட்விஸ்ட் கொடுத்த CSK. புதிதாக களமிறங்கும் இரண்டு முக்கிய வீரர்கள். RCB அணிக்கு கடும் அதிர்ச்சி கொடுத்த CSK. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ரசிகர்களுக்கு ஒரு மோசமான செய்தி வெளிவந்து இருக்கிறது. ஆனால் இரண்டு நல்ல செய்திகளும் வெளிவந்து இருக்கிறது. அதாவது CSK அணியின் முதன்மை வேகப்பந்து வீச்சாளர் மதிஷா பத்ரனா RCB அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் விளையாட மாட்டார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளெமிங் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி இருந்தார். அப்போது மதிஷா பத்ரனா குறித்து அவரிடம் கேள்வி கேட்கப்பட்ட போது அதற்கு பதிலளித்த அவர், மதிஷா பத்ரனா காயத்திலிருந்து மீண்டு வந்து கொண்டு இருக்கிறார் என்று கூறி இருந்தார். மேலும் CSK அணி வட்டாரத்தில் இது குறித்து விசாரித்த போது RCB அணிக்கு எதிரான போட்டிக்கு முன் காயத்திலிருந்து முழுமையாக மீண்டு வருவது என்பது பத்ரனாவை பொறுத்தவரை கடினம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விஷயம்தான் CSK ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் CSK மற்றும் RCB அணிகள் மோத உள்ள போட்டி நடைபெற இருக்கும் நிலையில் இந்த போட்டியில் பத்ரனா விளையாடவில்லை என்றால் CSK அணியில் வேகப்பந்து வீச்சாளராக கலீல் அகமது மற்றும் நாதன் எல்லிஸ் விளையாட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சாம் கரனும் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருட IPL சீசனின் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் CSK அணி வெற்றி பெற்று இருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று RCB அணியுடன் CSK மோத இருக்கிறது. மேலும் இந்த இரண்டு அணிகளும் கடந்த வருடம் நடைபெற்ற IPL தொடரில் பரபரப்பான கடைசி போட்டியில் மோதி இருந்தன. அந்த போட்டியில் வெற்றி பெற்று CSK அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை RCB அணி பறித்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தோல்விக்கு பிறகு இந்த இரண்டு அணிகளும் சந்திக்கும் போட்டி இது என்பதால் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு எழுந்து இருக்கிறது. எனவே கடந்த சீசனில் RCB அணியால் வெளியேறிய CSK அணி இந்த சீசனின் இன்றைய போட்டியில் அதற்கு பழிக்கு பழி தீர்க்குமா என்ற ஏக்கமும் CSK ரசிகர்களிடையே ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய போட்டியில் ஏற்கனவே மதிஷா பத்ரனா விளையாட மாட்டார் என்பது உறுதியாகி விட்டது. அதே போல ராகுல் திரிபாதிக்கும் பயிற்சி ஆட்டத்தின் போது காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ராகுல் திரிபாதிக்கு மாற்று வீரராக நியூசிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் கெய்ன் வில்லியம்சனை CSK அணிக்குள் கொண்டு வருவதற்கு ஏற்கனவே CSK நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. அதே போல மதிஷா பத்ரனாவுக்கு மாற்று வீரராக நியூசிலாந்து பவுலர் கெயில் ஜாமிசனை CSK அணி கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைந்து தற்போது இந்த இரண்டு வீரர்களும் CSK அணியில் இணையப் போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த இருவரும் இன்றைய பிளேயிங் 11ல் களமிறங்கினால் கூட ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை. அது ஏனென்றால் அணிக்குள் நடக்கும் மாற்றங்கள் குறித்து கடைசி நொடி வரை CSK அணியும் சரி மற்ற எந்த ஒரு அணியும் சரி அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட மாட்டார்கள். எனவே இன்றைய போட்டி தொடங்கும் போது CSK அணியின் பிளேயிங் 11ல் முக்கியமான பல மாற்றங்கள் இருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடந்த சீசனில் பட்ட தோல்விக்கு இன்றைய தினம் RCB அணியை தோற்கடித்து CSK அணி பழித்திருக்குமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.